வணக்கம் நண்பர்களே. மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழகத்தில் உள்ள 1,31,00,000 பெண்களுக்கு இன்னைக்கு காலையில் 5,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் 5,000 ரூபாய் வர வச்சு. இது மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு தேர்தலுக்கு முன்பாக வரும் அப்படின்னு நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம். அதை சொல்லியே இருக்கோம். காரணம் பீகார்ல தேர்தலுக்கு முன்ன, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகே 10,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அப்படின்னு 75,000 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் அதை என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இது நீங்க சுய தொழில் தொடங்கிக்கலாம். எது 10,000 பேர் என்ன சுய தொழில் தொடங்குவேன், பூ விற்குவாங்களா எல்லாருமே? ஆனா கொடுத்தாங்க. தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த தொகை தான் அந்த தேர்தல் முடிவே மாத்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இங்க தமிழ்நாட்டில் தேர்தல், மேற்கு வங்காளத்தில் தேர்தல், இதுல கேரளாவில் தேர்தல். அப்போ இங்கேயே அதே போல ஒரு சிறப்பு தொகுப்பை அந்தந்த மாநில அரசுகள் அறிவிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால இதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பு அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்தாங்க. அது இப்போ நடந்திருக்கு. இது தேர்தலை மனதில் வைத்து தரப்பட்ட தொகை தான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை ஒரு நியாயத்தோடு இந்த மு.க.ஸ்டாலின் அரசு செஞ்சிருக்கு. 3 மாதங்களுக்கான தொகை, அப்புறம் சிறப்பு தொகையா ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து 5,000 ரூபாய். என்ன அந்த சிறப்பு தொகை 2,000 அப்படின்னா, அது தேர்தல் நேரம். அப்ப தேர்தல் அப்போ நம்ம வேற எதையும் அறிவிக்க முடியாது. மக்களுக்கு வெளிப்படையாக அரசு நலத்திட்டம்ங்கிற பேர்ல எதையுமே செய்ய முடியாது. அதனால அந்த 2,000 ரூபாயை கோடைக்கால சிறப்பு தொகை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த அறிவிப்பை கேட்டதுல இருந்து தமிழ்நாடே உற்சாகத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு அவருடைய வங்கி கணக்கில் 5,000 ரூபாயை அரசு வர வைக்குது. கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெருமை. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து 1 ரூபாய் வந்தா கூட அது ஒரு பெருமை. அப்பெல்லாம் நான் 80கள் காலகட்டத்தை சொல்றேன். நான் பள்ளியில படிச்ச காலத்துல ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துல ரேடியோ ரூம்னு ஒன்று இருக்கும், வானொலி அறை. அந்த வானொலி அறையில காலை மாலை 2 வேளை ஒரு அந்த ரேடியோ இருக்கு. அந்த ரேடியோ ஆன் பண்ணி செய்திகள், பாடல்கள் இதையெல்லாம் வைக்கணும். அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 10 ரூபாய் மாசம். 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்கு. 90கள் வரைக்கும் 10 ரூபாய் தான், ஏத்தவே இல்லையா? இந்த 10 ரூபாய் எங்க அப்பா அந்த வானொலி பெட்டியை இயக்குகிற பொறுப்பு எங்க அப்பாவுக்கு இருந்தது. எங்க அப்பா அந்த ரேடியோ வைப்பாரு. இதற்கு அவருக்கு 10 ரூபாய் வரும். இந்த 10 ரூபாயை பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருந்து போய் வாங்கிட்டு வர்றதை எங்க அப்பா அவ்வளவு பெருமையா நினைப்பாரு. ஏன்னா அது கவர்மெண்ட் காசுடா, கால் காசுனால கவர்மெண்ட் காசு வாங்கணும், நீ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி அரசிடமிருந்து பணம் பெறுவதுங்கிறது ஒரு பெரிய கௌரவம். ஏன்னா அரசுன்றது நம்முடைய அரசு, அது நமக்கு தருது, இந்த உரிமை தானே. அதனால தான் இந்த திட்டத்துக்கே மகளிர் உரிமை தொகைன்னு வச்சார் பேரை. அப்படிப்பட்ட அந்த உரிமை தொகை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைக்குது. 1000 ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம். அது 5,000 கிடைச்சிருக்கும் போது அந்த பெண்ணினுடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தின் மனநிலையை யோசிச்சு பாருங்க, அவர்களுடைய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த திட்டம் மு.க.ஸ்டாலினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எதிர்கட்சி, பொறாம பிடிச்ச கட்சி, தற்குறிகள் கட்சி, இப்படி எல்லா கட்சிக்குமே மு.க.ஸ்டாலினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒத்துக்க முடியுமா? அரசியல் இல்லையா? இப்ப கதறானுங்க. ஒரு பக்கம் இந்த எடப்பாடி பழனிசாமி கதற, ஐயோ என் திட்டத்தை காப்பி அடிச்சுட்டாங்க. எதுவும் திட்டம்? இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறத முதல்ல அறிவிச்சது மு.க.ஸ்டாலின் தான். எப்போ? 2021 தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மகளிருக்கு 1,000 ரூபாய் தருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை பார்த்து காப்பி அடிச்ச எடப்பாடி 1,500 ரூபாய் தருவான்னு சொன்னாரு. யார் முதல்ல சொன்னதுன்றதுதான் முக்கியம். மு.க.ஸ்டாலின் தான் அதை முதல்ல அறிவிக்கிறார். இப்ப மு.க.ஸ்டாலின் அதை அறிவிச்சு 2024 செயல்படுத்திட்டாரு. எல்லாருக்கும் 1,000 ரூபாய் மகளிர் உரிமை கொடுத்தாருன்னு உடனே இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் அந்த திட்டத்தை காப்பீடிச்சாங்க.
மு.க.ஸ்டாலின் இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி. இது மகளிருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தருகிற ஒரு திட்டம். இது நாங்களும் அதை அமல்படுத்துறோம்னு சொல்லிட்டு கர்நாடகா, மகாராஷ்டிரா, இன்னும் பல மாநிலங்கள்ல இந்த மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய்னு ஒவ்வொருத்தரும் அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப பல மாநிலங்கள் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் முன்னோடியாரு மு.க.ஸ்டாலின். அவரை பார்த்துதான் எடப்பாடி பழனிசாமி காப்பி அடிச்சார் 1500 ரூபாய் தரேன்ட்டு. ஆனா மக்கள் அதை நம்பல. ஏன் நம்பலன்னா, ஒரு பிச்சைக்காரன் தன் எதிரில் கூடி இருக்கிற ஜனங்களை பார்த்து நான் உனக்கு மாசம் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புகிறாட்டே? நாயே, நீயே என்கிட்ட பிச்சை எடுக்கிற, நீ எப்படி எனக்கு 1000 ரூபாய் தர அப்படின்னு தானே கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமியோட அறிவிப்பா அப்படிதான் பார்த்தாங்க. ஆனா மு.க.ஸ்டாலின் அறிவிச்சதை நம்புனாங்க. அவர் சொன்னா செய்வாரு அப்படி நம்புனாங்க. அவர் செஞ்சுட்டார். செஞ்சது மட்டும் இல்ல, இப்போ அட்வான்ஸா 5000 ரூபாய் போட்டார்ல, அடுத்து திரும்பவும் இதே திராவிட மாடல் ஆட்சி வந்தா 2000 ரூபான்னு சொல்லிட்டார். மாசம் 2000 ரூபாய் தருவேன்ட்டார். உடனே எடப்பாடி பழனிசாமி நான் சொன்னதை காப்பி அடிச்சு அவர் 2000 ரூபாய் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. நீ சொன்னதை அவர் ஏன் காப்பி அடிக்கணும்? அவர் தானே முதல் இதை அறிவிச்சாரு. அவர் 1000 ரூபாய் அறிவிச்சாரு. 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 3வது வருஷம் அடி எடுத்து வைக்க போறாரு. அடுத்த ஆட்சி அமைய போகும்போது நான் 2000 ரூபாய் தரேன்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னா செய்வாருங்கிறத இந்த மக்கள் நம்புவாங்க. ஏன்னா செஞ்சுட்டார், கொடுத்து காமிச்சிட்டார். நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுறேன், சொல்லாத நிறைவேற்றுறேன். அவர் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இருக்கு, அது இல்லைன்னு அவரும் சொல்லல. 500 வாக்குறுதிகள் கொடுத்தாரு. சிலதை அவரால் நிறைவேற்ற முடியல, அடுத்த ஆட்சியில் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா மக்கள் நம்புவாங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கார். இப்ப இந்த 1000 ரூபாய் சமாச்சாரத்துல இவங்கெல்லாம் அது எப்ப அவங்களுக்கு அது வாய்ப்பு இருக்கான்னே தெரியல. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாதானே அவங்க நிறைவேற்ற முடியும். ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு தற்கொலைகள் இவங்க எல்லாருமே. ஆனா மு.க.ஸ்டாலின் சொன்னதை செஞ்சுட்டாரு. இப்ப சொல்லாததையும் அட்வான்ஸா செஞ்சுட்டாரு. அடுத்து ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபான்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கு பேசுறதுக்கோ அரசியல் பண்றதுக்கோ களமே இல்லாம போச்சு. அந்த களத்தை மு.க.ஸ்டாலின் பறிச்சுக்கிட்டார். நீங்க எல்லாம் விட்டாங்களா பேசுவீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு எல்லாம் பண்றேன் பாரு அப்படின்னு அவரு எடுத்துக்கிட்டார். இப்போ ஒப்பாரி வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு, கதறல் அதெல்லாம் கூட சொல்லக்கூடாது. ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏதோ அவங்க வீட்டுல இளவு விழுந்த மாதிரி ஒப்பாரி வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும். அதுல ஒரு முட்டா பை, அது ஒரு முட்டா பீஸ், அன்புமணின்ற ஒரு முட்டா பீஸ் தோல்வி பயமா மு.க.ஸ்டாலினுக்கு. டேய், உனக்கு அரசியல் களமே இல்லடா, உனக்கெல்லாம் யாரை பார்த்து தோல்வி பையன்னு சொல்ற? எடப்பாடி பழனிசாமியும் இந்த தற்கூரி விஜயை விட்ட அறிக்கையை நீங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு விரோதமான நபர்கள் இவங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். குறிப்பா இந்த தற்கூரி பையன் கோடை காலமே இதுக்கு முன்னெல்லாம் வந்தது இல்லையா? இப்ப மட்டும் ஏன் கொடுக்குற? ஏன் நீ நொட்டம் பார்ப்பான்? நீ தான் 1000 கோடி வருஷத்துக்கு 1000 கோடி புடுகிறவனாச்ச, நீ நொட்டு பார்ப்போம். நீ ஒரு அறிவிப்பு கொடு பார்ப்போம். நான் வந்தா இப்படி எல்லாம் பண்றவன், நான் வந்தா மாசம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுப்பேன், 10000 ரூபாய் கொடுப்பேன். ஏங்க சொல்ல முடியுமா உன்னால? எப்படி கொடுப்பேன்னு கேட்டா உனக்கு பதில் இருக்கா அவங்ககிட்ட? ஆனா இவன் கேட்கறான், இது தேர்தல் ஸ்டண்ட். ஆமா, தேர்தல் ஸ்டண்ட் தான். அந்த தேர்தல் ஸ்டண்டை உன்னால அடிக்க முடியுமா? இதுக்கு முன்ன கோடை காலமே வந்தது இல்லையா? இப்ப மட்டும்தான் வருதா? டே தற்கூரி மூளையை கழட்டி வச்சுட்ட முட்டா பையில. அவங்க கோடை கால சிறப்பு தொகுதி ஏன் தராங்கன்னா அது தேர்தல் நேரம்டா. இந்த தேர்தல் நேரத்துல நேரடியாக எதையும் செய்ய முடியாது ஒரு அரசு. நான் திரும்ப இந்த அரசு எனக்கு நான் அமைக்கணும். அப்படி அமைக்கணும்னா நான் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது அதைத்தானே, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய மெயின் பிரைம் நோக்கமா இருக்கும். அப்படி ஒரு நோக்கத்துல 2000 ரூபாய் அவங்க சிறப்பு தொகுப்பா கொடுத்துட்டாங்க. இன்னும் 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு எதையும் அவங்க போட போறதில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இன்னும் 4-5 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒரு தொகை இவங்க யாரோட அக்கௌண்ட்டுக்கும் வராது. அதை அட்வான்ஸா கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் அது தேர்தல், அதற்கான ஒரு சிறப்பு அறிவிப்பாகவும் எடுத்துக்கலாம். இன்னொன்று, இன்னும் 4 மாதங்களுக்கு எதையா அவங்க அந்த மகளிர் கணக்கில் வர வைக்க மாட்டாங்க. அதற்கு அட்வான்ஸா அதை போட்டாங்க. அப்படியே அதை எடுத்துக்கலாம். ஆனா இந்த தற்கூரிகள் என்ன பண்றாங்க? நீங்க கோடை கால சிறப்பு அதாவது திசை திருப்புறாங்களாம். அவங்களுக்கு தெரியாமலாம் ஒண்ணும் இல்லை. 4 மாசத்துக்கு போட மாட்டாங்க, அது இப்பயே போட்டாங்கன்றது அவனுங்களுக்கும் தெரியும்.
ஆனா மக்களை மடைமாட்டம் பண்றாங்களா, மக்கள் மனசை அப்படியே திசை திருப்பி கிழிக்க போறாங்களா. பன்னாட பயிலுங்க, முட்டா பீசுங்க. இது மக்கள் கிட்ட என்ன மாதிரி ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும், ஜனங்க எப்படி வந்து இதற்கு தன்னெழுச்சியா வந்து ஆதரவு அளிப்பாங்க, குறிப்பா பெண்கள். இவனுங்க திரும்ப அந்த வார்த்தையை கிட்ட நம்ம வாயால சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலா இருக்கா இந்த விசில் பார்ட்டிங்க. அந்த விசிலுக்கு தமிழ்ல சொல்லிருப்பாங்கல்ல, சொல்லக்கூடாதுன்னு கண்ட்ரோலா இருக்க. இந்த விசில் வந்து பெண்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சான். அதை பார்த்து ஸ்டாலின் பயந்துட்டாராம். போடா புண்ணாக்கு, நீ ஒரு ஆளா, நீ முதல்ல நீ ஒரு ஆளு மயிறு பேச வேண்ட, உனக்கு மக்கள் மீது அக்கறை இன்னி அளவுக்கு இருக்கா? ஜனங்க கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? நீ ஜனங்களுக்காக எதையாவது நீ யோசிச்சிருப்பியா? பன்னட பயில அடுத்து நான் அதிகாரத்துக்கு வரணும், அடுத்து நான் ஆட்சியை பிடிக்கிறேன், அடுத்து நான் கழட்டணும்னு சொல்றிய. இவங்களுக்காக நீ இது சரி, இவரு கொடுத்தாரு 5000 ரூபாய் கொடுத்துட்டாருல, நீ என்ன மாற்று திட்டம் வச்சிருக்க மயிராண்டி? ஏன்னா மாற்று திட்டம் வச்சிருக்க இதுக்கு? இந்த மு.க. ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு திட்டமா அறிவிக்குது. ஒவ்வொரு திட்டம் மக்களுக்கு நல்லதுதான். ஒவ்வொரு திட்டத்தாலும் மக்கள் நேரடியாக பயன்பெறுறாங்க. இன்னைக்கு கூட ஒரு 4000 5000 பசங்களுக்கு வந்து அவரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர்றாரு. டிஎன்பிஎஸ்சி, எம்ஆர்பி, இப்படி பல்வேறு அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இன்னைக்கு கூட வந்து பணியாணை நியமன ஆணை கொடுக்கிறார். இது வரைக்கும் வந்து நாங்க 1,39,000 பேருக்கு வந்து இந்த மாதிரி பணி நியமன ஆணை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்றாரு. இந்த ஆட்சியில மட்டும்தான் கடந்த 5 ஆண்டு காலமாக டிஎன்பிஎஸ்சியில 90% நேர்மையா தேர்வுகள் நடந்து பசங்க வந்து நேரடியா அரசு பணிகள்ல சேர்ந்திருக்காங்க. அது விஏஓ வேலையா இருக்கட்டும் அல்லது மற்ற அரசு பணிகளா இருக்கட்டும், மாணவர்கள் எந்த விதமான இடைத்தரகர்களுடைய தயவும் இல்லாம நேரடியா 90%, அந்த 10% ஏன்னா 10% நடக்குது, அது எனக்கே தெரியும். மீதி 90% பசங்க 1,00,000 பேர்ல 90,000 பேர் வந்து நேரடியாக எந்த விதமான லஞ்ச லாவணி எதுவும் இல்லாம போய் உள்ள போய் சேர்ந்திருக்காங்க வேலைக்கு. அதை முதல்வர் இன்னைக்கு அறிவிக்கிறார். இவர்களுக்கு அடுத்து என்னென்ன செய்ய போறாங்கிற திட்டத்தை எல்லாம் ஒன்னொன்னா சொல்றாரு. இதற்கு மாற்று திட்டம் உனக்கு ஏதாவது இருக்கா? நீ மு.க. ஸ்டாலின் கொடுத்த இந்த 5000 ரூபாய் நொட்ட சொல்றிய மயிராண்டி, உங்ககிட்ட ஏதாவது ஒரு மாற்று திட்டம் இருக்கா மக்களுக்கான? நான் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கேங்க, நீங்க அரசாங்கத்துக்கிட்ட இப்படி எல்லாம் போய் நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, நான் பாருங்க நான் எப்படி எல்லாம், உனக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? இந்த அரசை திட்டுறது, திமுகவை திட்டுறது, குறிப்பா முதல்வரை விமர்சிக்கிறத தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? இந்த மாதிரி ஒரு தற்குறிய வந்து யாருமே கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சரக்கு போட்டுட்டு திட்டிக்கிட்டே தெரிவான். ஒரு கேரக்டர் இருக்கும், எல்லாரும் திட்டுன்னு போவான். நல்லவன் கெட்டவன், அவனுக்கு ஆகணுமா ஆகாதவன், சொந்தக்காரன் என்னன்னே எல்லாருமே திட்டுவான். குறிப்பா ரொம்ப நெருங்கின சொந்தக்கார வீட்டாண்ட போய் அசிங்கமா திட்டுவான். அடுத்த காலையில வந்து சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவங்காலே வந்து விழுந்துகிட்டு இருப்பான். அப்படி ஒரு தற்குறி பயணி. ஒரு குடிகார உனக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு? குடிகார பயல நீ கிட்ட கேட்டுக்கு வந்து உனக்கெல்லாம் அரசியல் கேட்குது, உனக்கு ஆட்சி அதிகாரம், மக்கள் மீது இன்னும் கூட அக்கறை இல்லாம மக்கள் 41 பேரை கொண்டுட்டு தற்குறி பயன் ஓடுறவன் தானடா நீ. அத்தனை பேர் காரி துப்புறாங்களே, உனக்கு மான வெக்கம் சூடு சொல்றது தூக்கல தூங்கணும். நீ எல்லாம் உண்மையிலேயே குற்ற உணர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருந்தா விஜய் எல்லாம் தூக்கல தூங்கி இருக்கணும். அவங்ககிட்ட கேட்டுக்கு வந்து இன்னைக்கு மகளிருக்கு போட்ட அந்த 5000 ரூபாய் வந்து குறை சொல்ல வந்துட்டான். எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவருக்கு இனி வாய்ப்பே கிடையாது ராஜா, நமக்கு இனிமேட்டு வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கெல்லாம் நம்ம கையை விட்டு எப்பயும் நழுவி போயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும். இந்த 5000 ரூபாய்க்கு முன்னாடியே எடப்பாடிக்கு அரசியலுக்கெல்லாம் கை நழுவி போயிடுச்சு. இவெல்லாம் வந்து கணக்கிலே கிடையாது, இந்த விஜய் எல்லாம் கணக்கிலே கிடையாது. அதனால வந்து இதுங்க உட்கார்ந்து கதறுதுங்க. இந்த திட்டத்தினுடைய வீச்சு, இந்த திட்டம் என்ன மாதிரி பலனை அளிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. மக்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தற்கொலை சொல்றான். ஏன்னா இந்த மயிராண்டி வந்ததுனால மகளிருக்கு கிடைத்த நன்மையாது. இவனை பார்த்து பயந்துட்டு, டே மயிராண்டி இன்னும் நல்லா ஏதாவது கேட்டுருவேன், என்ன பண்றது, இது வீடியோவா இருக்கு, பொது மக்கள் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு, நீ எல்லாம் உன்னையெல்லாம் வந்து அவர் நினைக்கவே இல்லைடா, உன்னையெல்லாம் நினைச்சு கூட நீ எல்லாம் வந்து கால் தூசுக்கு ஈடவே அவருக்கு.
உன்னை ஒரு பொருட்டா நினைச்சிருந்தா உன்னையெல்லாம் வந்து வச்சு வெளுத்து அவளை தலை காட்ட முடியாம பண்ணிருப்பாரு. ஒரே ஒரு ஆக்ஷன் போதும். 41 பேர் கொண்டுட்டு 75-80 நாள் வந்து பதுங்கிட்டு இருந்தலடா நாயினியே. உன்னை நிரந்தரமா வெளியே வராம பண்றதுக்கு அவருக்கு ஐடியா தெரியாதா? உன்னை வீட்டை விட்டு வெளியே வராம நிரந்தரமா முடக்கி போடுறதுக்கு அவருக்கு வழி இல்லையா அவர்கிட்ட? ஏன் அமைதியா இருக்காரு? சரி கதறட்டும். களம் வந்து ரொம்ப எம்டியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரே ஆள் ஒத்தால ஓடிக்கிட்டு இருந்தா அது நல்லா இல்ல. இந்த அணிலுக்கு ஓடிட்டு தற்கொலைகள் அங்க குறுக்கு மறுக்கு ஓடிக்கிட்டு திரிட்டோம் அப்படின்னு தான் வந்து விட்டு வச்சிருக்காரு. ஆனா அது இந்த தேர்தலுக்கு அப்புறமாவும் நடக்குன்னு நினைக்காத. அப்ப விழுற அடி இருக்கு பாத்தியா, நீ வந்து மவன உன்னெல்லாம் வந்து தலை தலை நிம்மறைய விட மாட்டாரு. அந்த அளவுக்கான வேலைகள் வந்து உனக்கு இருக்கு. இந்த தேர்தல் முடியட்டும். இந்த தேர்தலின் போது தேர்தலுக்கு முன்பாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இதெல்லாம், இதை நீங்க அப்படி எடுத்துக்கணும். அதனாலதான் அது உரிமை தொகைன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு சேர வேண்டியது உங்களுக்கு வருது. இதை வந்து நீங்க பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டாரு. இதை இந்த தவிட்டு தற்குறிகள், இந்த மாதிரி மக்கள் விரோத கும்பல், இது கும்பல் லும்பன்ஸ் மாதிரி, இது லும்பன்ஸ், இந்த லும்பன்ஸ் வந்து இதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க மனநிலை என்னன்ற மக்கள் புரிஞ்சுக்கணும். இத இந்த 5000 ரூபாய் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு இல்ல. எல்லாம் என்ன சொல்லுவாங்க தேர்தல் நேரத்துலன்னா, ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எப்படி வாங்காம இருக்க முடியும்? போடா மூடிட்டு மக்கள் அவங்கள லெப்ட்ல டீல் பண்ணுவாங்க. அடுத்த கட்டம் என்ன திரும்பி பண்ணுவாங்க? சரி ஓட்டுக்கு பணம் வாங்காதுன்னா இவங்க நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க. பரவாயில்லம்மா நீங்க வாங்கிக்கங்க, ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டுனாலும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னுவாங்க. அப்புறம் ஓட்டுக்கு அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு உனக்கு நொட்டுருமா போடா மூடிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை. இந்த மயிராண்டிங்க என்ன பண்றாங்க இப்போ, நேரடியா இந்த 5000 ரூபாய் வந்துருச்சு இல்ல ஜனங்களுக்கு, இனி இவங்களை மாற்ற முடியாதுன்னு தெரியுது. உடனே மக்களையும் குறை சொல்றாங்க, இந்த 5000 ரூபாய் பணம் கொடுத்த அரசையும் குறை சொல்றாங்க. இவர்கள் எந்த மாதிரியான மக்கள் விரோதிகள் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தேர்தலில் வீழ்த்தப்பட வேண்டிய, ஒழித்து கட்ட வேண்டிய தற்குறிகள் அல்லது மக்கள் விரோத சக்திகள் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. விஜய்ங்கிறவன் ஒரு முழுமையான மக்கள் விரோதி, ஒரு முழுமையான தீய சக்தி. இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த அரசியலுக்கு தேவையில்லாத ஆபத்தான விஷக்குப்பை. அதை புரிஞ்சுக்கங்க. எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஒரு தேவையில்லாத அணி. ஸோ இவங்களையெல்லாம் வந்து நீங்க இடது கையால் புறம் தள்ள வேண்டிய நேரம் அப்படிங்கிறத முதல்வர் மிக தெளிவா எல்லாருக்கும் உணர்த்தி இருக்காரு இந்த அறிவிப்பு மூலமாக. இன்னும் சில நிமிடங்கள்ல வந்து இந்த தற்குறி பையன் சேலத்துல என்ன கூத்தடிச்சான் அப்படிங்கிறத விரிவா நான் சொல்றேன்.